வணக்கம். 243 பாயிண்ட்ஸ் மைனஸ் நேற்று ஏற்றுனது இன்றைக்கி இறக்கிட்டாங்க. நேற்று ஏற்றுனது வந்து சின்ன பாயிண்ட் தான், பட் இறக்குனது வந்து இன்றைக்கி பெருசாக இறக்கி இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங்னு எடுத்துக்கலாம், அண்ட் பயம்ன்றது எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருக்கிறாங்க. ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ப்ராப்ளம், இது வந்து இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆக போதா இல்லை இந்த இடத்துல முடிவு வரப்போதான்றதை நீங்கள் பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே, அது யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், இல்லை இந்தோனேஷியா ஆகட்டும், தைவான் ஆகட்டும், வியட்நாம் ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அமெரிக்காக்காரன் வந்து கன்னு தலையில் வச்சு 1ஆம் தேதிக்குள்ளே சைன் பண்ணுன்னு சொன்னால், இவங்கெல்லாம் வந்து ஜூலை வந்து 27, 28, 29 அந்த சமயத்தில் வந்து எல்லாருமே வந்து அவங்க சொன்ன டேர்ம்ஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டாங்க. இந்தியா வாஸ் தி ஒன்லி கண்ட்ரி, ரைட், அப்பார்ட் ஃப்ரம் சைனா அண்ட் பிரேசில். சைனா அண்ட் பிரேசில் கூடயும் வந்து அமெரிக்கா வந்து ஒன்று சொன்னோன்னே திரும்பி அடித்தாங்க. நீ வந்து 100% போடுறியா, நானும் 100%. இது மாதிரி எல்லா ட்ராமாவும் நடந்துச்சு. இந்தியா இஸ் தி ஒன்லி கண்ட்ரி. லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாகவே நீங்கள் எடுத்து பாருங்களேன், என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் உட்காந்து அமைதியாக பேசுகிறது தான் வந்து வே. இந்தியா சைனா பிரச்சனை எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு வந்து தெரியும், சைனா இன்ட்ரூட் பண்ணிச்சு அண்ட் அது வந்து பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்தியா காஸ்ட் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கான விலையை வந்து வெயிட்டான விலையை வந்து வைப்பாங்க. இதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு ஆகட்டும், பாகிஸ்தான் விஷயம் அப்புறமா பார்க்கலாம். சைனா ஆகட்டும், சைனா இன்ட்ரூட் பண்ணோடனே இந்தியாவில் வந்து தே ஸ்டாப்ட் ஆல் தி ஆப்ஸ். டக்குன்னு ஒரு 200-250 ஆப்பை வந்து நிப்பாட்டினாங்க. சைனீஸ் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ண கம்பெனியை ஏற்கனவே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எல்லாத்தையும் டைட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கான விலை வந்து பெரிய விலை வந்து சைனா கொடுத்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக தே ஸ்டார்டட் வித்ட்ராயிங் இட் ஃப்ரம் தி ஃபீல்டு. இதே விஷயந்தான் வந்து மலேசியா கூட வந்து இந்தியா பண்ணிச்சு. இதே விஷயந்தான் வந்து மால்தீவ்ஸ் கூட பண்ணிச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக டர்க்கி கூடயும் இதே வேலை தான் பண்ணியிருக்கிறாங்க. கனடா இதில் விதி விலக்கு கிடையாது, அதுக்கும் பெரிய விலை வந்து கொடுக்க வச்சாங்க. உங்களுக்கு தெரியும், ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஏன் பிரதமர் போஸ்ட் விட்டு அவர் வெளியில் போனாருன்றது விஷயம் தெரியும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக தோ அவங்க கட்சிக்காரங்க தான் வந்திருக்கிறாங்க கனடாவில், பட் ஸ்லோலி தே ஆர் ட்ரைங் டு கம் டு டேர்ம்ஸ் வித் இந்தியா. அண்ட் இந்தியா வந்து எல்லா லெவல்லையுமே வந்து போயிட்டுருக்கு. இது ஒரு டீப் சப்ஜெக்ட், ரைட். இந்த டீப் சப்ஜெக்ட் பற்றி நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நான் கொடுக்குறேன். நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு டீப் சப்ஜெக்ட் இது. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்க, பட் தமிழில் இவ்வளோ டீப்பாக பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணது கிடையாது. வில் டூ இட் டுமாரோ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். இந்த டீப் விஷயத்தை வந்து இந்தியா வந்து ஓப்பனாக வந்து வெளியில் பேசுறது கிடையாது. காதுமா வச்சு யார்கிட்ட கூப்பிட்டு வச்சு பேசணுமோ ரூமில் வச்சு மிரட்டிக்கிறாங்க. அண்ட் யூஎஸ் கூடயும் இதே விஷயம் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சைனாவுக்கு வந்து லிவரேஜ் இருந்துச்சு, இந்தியாவுக்கு வந்து என்ன லிவரேஜ் இருக்குது, இந்தியாவுக்கு வந்து லிவரேஜே கிடையாதுன்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் நிறைய லிவரேஜ் இருக்குங்க. நிறைய விஷயத்தில் வந்து இந்தியா இஸ் ஆல்சோ ஆன் எ வெரி ஸ்ட்ராங் பொசிஷன். அண்ட் டெஃபினெட்லி இந்த லிவரேஜை வந்து டெஃபினெட்லி இந்தியா வில் பி யூஸிங் இட். நீங்கள் எடுத்து பாருங்களேன், அமெரிக்கா வந்து அவங்க டேர்ம்ஸை கொடுத்து இந்த டைம்குள்ளே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுன்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. இந்தியா வாஸ் வெரி கிளியர், நீங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் இந்த டைம் எல்லாம் விட்டு தள்ளுங்க, எது ஆக்சுவலாக செட் ஆகுமோ அதை வந்து நம்ம பண்ணலாம். இந்தியா யூகே ட்ரேட் அக்ரிமெண்ட், ரைட், இட் டுக் 3 years. நீ 3 மாதத்தில் இது பேசி முடியும்னு சொன்னால் நடக்காது. ஸோ யூ டோன்ட் ஃபிக்ஸ் தி டைம் லைன். நம்மளை பொறுத்த வரைக்கும் டீல் வந்து கரெக்டாக இருக்கணுன்றது இந்தியா ரொம்ப கிளியராக இருக்குது. அண்ட் ஈவன் நோ இப்போ 25ஆம் தேதிக்கு யூஎஸ் ஆட்கள் இங்கே வராங்க, பட் இருந்தாலும் இந்தியா வந்து அந்த அளவுக்கு பணிய மாட்டாங்கன்றது என் கட் ஃபீலிங். ஒன்று. ரெண்டாவது, மறுபடியும் இதே விஷயத்தை தான் வந்து சொல்கிறேன். 2 சென்சிட்டிவ் ஏரியாவில் வந்து கை வைக்கிறாங்க. 3 நம்ம சொல்லலாம். அதில் 3ஆவது வந்து ஒன்றும் பெரிய சென்சிட்டிவ் ஏரியா கிடையாது. எஸ், அதுவும் சென்சிட்டிவ் ஏரியா தான், இல்லைன்னு நான் சொல்ல. இறைச்சி, ரைட், மீட்டு, அது வந்து ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பெரிய சென்சிட்டிவிட்டி கிடையாது. கோழின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சிக்கன் நம்ம சொன்னால் நம்ம நாமக்கல், ஈரோடெலாம் அடி வாங்கும். பட் தட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மால், பட் டெஃபினட்டாக அதுவும் அடி வாங்கும், இல்லைன்னு நான் சொல்ல. விவசாயம் அண்ட் பால் பொருட்கள், இந்த விஷயத்தில் வந்து பெரிய லெவலில் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது உள்நாட்டுக்குள்ளே. ஸோ இதுதான் மெயின் ரீசன். பட்
அமெரிக்கா கேட்குறது நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது. அண்ட் நம்ம ஊரில் எப்படியா இருந்தாலும் ஜெனட்டிக்கலி ஜிஎம் க்ராப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணியிருக்கிறோம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறது கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்தியா வந்து அமெரிக்கா பண்ண அத்தனை அட்டூழியத்துக்கும் இந்தியா வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு கம்முன்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எடுத்து பாருங்களேன், ரஷ்யன் ஆயிலை நான் கட் பண்ண மாட்டேன். இந்தியாவில் இருக்கிற டாப் ஆட்கள் வந்து ரஷ்யாவில் போய் பிரதமர் அவங்களோட ஜனாதிபதியை போய் மீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த வருஷ கடைசியில் வரதுக்கு பதிலாக இந்த மாத கடைசியிலே வரேன்றாங்க. அடுத்தது வந்து நான் சைனா அவனுக்கு வந்து எங்கெல்லாம் கை வச்சா அவனுக்கு எரியுமோ அந்த இடத்துலலாம் கை வைக்கிறாங்க. ரைட்? சைனாவுக்கு வந்து இந்திய பிரதமர் போகிறாரு, ஆல்மோஸ்ட் 7 வருஷம் கழிச்சு போகிறாங்க. அப்போ அவனுக்கு மண்டையில் கொளராதா? என்னதான் அவன் நீ வந்து பெரிய ஆளாக இருந்தாலும் மண்டைக்குள்ளே ஓடும், நிறைய விஷயம் ஓடும். அண்ட் இந்த டிப்ளமேட்டிக் இந்த விஷயம் எல்லாமே வந்து லாஸ்ட் 25-30 வருஷமாக டெவலப் பண்ணதை ஓவர் நைட்டை ஓட விட மாட்டாங்க. நீ என்னதான் டிசிஷன் பண்ணாலும், நீ என்னதான் கிறுக்குத்தனமாக டிசிஷன் பண்ணாலும் ஓவர் நைட்டில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. இந்தியா டப்புன்னு காஸ்ட் கொடுத்தாச்சு. என்ன காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க? இந்தியா டேரிஃப்ஸ் போடல, யூஎஸில் வாங்குகிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. சைனா கூட என்ன பண்ணாங்களோ அதே தான் அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டெஃபினெட்லி இட் வில் ஹர்ட். அண்ட் ஜனநாயக நாடு கடைசியாக வந்து எலெக்ஷன் சமயத்தில் கிண்ணி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த கம்பெனிக்காரங்க கேட்பாங்களா இல்லையா? டெஃபினட்டாக இந்தியா மாதிரி மூடி மறைச்சி பண்ணுறதுல அங்கே வந்து ஓப்பனாகவே சிஸ்டம்ஸ் இருக்குது, டொனேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் போதும் இட் இஸ் சம்திங் கால் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரைட்? அண்ட் அதை வந்து ஓப்பனாகவே அங்கே வந்து பண்ணுவாங்க. இதுக்கான பதில் கொடுத்தே ஆகணும். அண்ட் விலை ஜாஸ்தி உண்டு அதுக்கு. அண்ட் எப்படி பார்த்தாலும் அதாவது சார்ட்டை வச்சு, நம்மளோட நிஃப்டியோட சார்ட் வச்சுட்டு நான் சொல்கிறேன், வேறு எந்த சார்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். நிஃப்டியோட சார்ட் வந்து 24,400 இது வந்து ஒரு முக்கியமான லெவல் ஃபியூச்சர்ஸில் நான் சொல்கிறேன். 0.1 அதை உடைச்சிச்சுன்னு சொன்னால் உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்னு தோணுது. வந்தாலும் இன்ட்ராடேயில் மேபி வந்துட்டு போகலாம். அப்படி உடைச்சாலும் 23,800 மேஜர் சப்போர்ட் ஜோன். பட் நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து 24,400லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். மேபி 23,800 வருது, அதிகமாக கீழே விழுவுது. எதுக்கு? ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ். நம்ம வந்து அந்த லெவலில் ஃபர்தர் பையிங் பண்ணலாமா வேணாமான்றதை அங்கே முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். யூஎஸில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. நேற்று யூஎஸில் அதர் தென் ஆப்பிள் டெக்னாலஜி ஸ்டாக்ஸை தவிர மீதி எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் தான் இருந்துச்சு. டாலர் இண்டெக்ஸ் அதே 98 லெவலில் தான் இருக்குது. கோல்டு வந்து ஏறி இருக்குது. எஸ், கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டு வந்து ஏறி இருக்குது. அண்ட் பாண்ட் ஆகட்டும் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டேட்டஸ் ஸ்கோர். நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் 230 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருந்துச்சு. அண்ட் கோல்டு பற்றி நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. ருப்பி டேர்ம்ஸில் வந்து 10,450 இந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,18,600 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி சென்னையில் இருக்கிற ரேட்டு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் மோரார்லெஸ் நேற்று லெவலில் தான் இருக்குது. 87.60 இருக்குது. நேற்றோட ஒரு 10 பைசா வந்து வீக்காக இருக்கிறோம். இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 3.5%, 3.68% ஏறி 12க்கு மேலே போச்சு. 12.12 வந்து இருக்குது இந்தியா விக்ஸ். பெருசாக வந்து ஏறல, பட் ஸ்டில் ஏறி இருக்குது. அண்ட் எஃப்ஐஐஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து 1,932 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஆட்களும் வாங்கியிருக்கிறாங்க. 7,725 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அந்த பை ஜோன், இது வந்து ரியல் பை ஃபார் லாங்கான்றது தெரியாது, பட் ஷார்ட் கவரிங்க்கு இல்லை ஒரு புல் பேக் ரேலி வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 1, 2 மெயின் பிரச்சனை என்னது? ரஷ்யா யூஎஸ் அவங்க 2 பேரும் பஞ்சாயத்து செட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் மீதி எல்லாமே வந்து வில் ஃபால் இன் டு பிளேஸ். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரஷ்யா வந்து பெரிய லெவலில் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி. 0.1, 0.2 ஜாயிண்ட் வெஞ்சரில், ரைட்? ஜாயிண்ட் வெஞ்சரில் இந்தியாவில் வந்து பெரிய லெவலில் வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணலாம். பிரம்மோஸ் மாதிரி S-500 வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம்ன்றது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இதில் ட்ரம்ப்புக்கு வந்து எங்கேயாச்சும் ஒரு மிளகா தடவி விடணும்னு நினச்சால் Su-57 இந்தியா வந்து ஒரு 100 பிளேன் நான் வாங்க போகிறேன்னு சொன்னால், அதுவும் வந்து ப்ரொடக்ஷன் இந்தியாவில் நடக்க போகுதுன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும்.
வெயிட் பண்ணி பார்க்கலாமே. பியூட்டின் வந்து இந்த மந்த்து எண்டில் வந்து இங்கே இந்தியாவுக்கு வராரு. வரும்போதும் என்ன பேச போகிறாருன்றது நம்ம பார்க்கணும். ஞாபகம் வச்சுங்க, ட்ரம்ப்பும் வந்து இந்த வருஷ கடைசியில் வராரு. சம்வேர் அரௌண்ட் செப்டம்பர் அக்டோபரில் வராரு. அவர் வந்து குவாட் சம்மிட்கோசரம் வராரு. வரும்போதும் எப்படி ரிலேஷன் இருக்க போகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த குவாடில் வந்து யார் யார் இருக்காங்க? இந்தியா, ஜப்பான், யூஎஸ், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கும் யூகேக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்களோட அண்ணன் தம்பின்றதான் வச்சுக்கலாம். ஜப்பான் இஸ் ஆல்ரெடி க்ளோஸ் டு இந்தியா அண்ட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு யூஎஸ் இஸ் கோயிங் டு பிஹேவ். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாளைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜியோ பொலிட்டிக்கல் உலகத்தில் இருக்கிற எல்லா பாலிட்டிக்ஸு அண்ட் அதில் இருக்கிற பிஸ்னஸ் எப்படி எப்படி எஃபெக்ட் ஆகுன்றது நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.